எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மனித வரலாற்றோட முதல் வீடு, ஏன் பிரபஞ்சத்திலேயே மிக அழகான இடம்னு சொல்லப்படுற ஏதேன் தோட்டத்தை பத்தின ஒரு மர்மத்தை தான் அலச போறோம். அது இப்போ எங்க இருக்கு? வாங்க மூல ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏதேன் தோட்டம்னா அது வெறும் ஒரு இடம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு காலத்துல இருந்த ஒரு பரிபூரணமான உலகம். பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட கற்பனைய தூண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வியே இதுதான். அந்த இடம் இப்ப எங்கதான் இருக்கு? ஆச்சரியமா இருக்குல்ல. பல வருஷங்களா உலக வரைபடங்கள்ல பூமியோட மூல முடுக்குகள்லாம் தேடி பார்த்துட்டாங்க. ஆனாலும் அந்த தோட்டம் மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்ல. இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க இப்போ நாம துப்பறியிற வேலையில இறங்கலாம். ஏதேன் தோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான தடயங்கள் எல்லாமே நமக்கு பழங்கால நூல்கள்ல இருந்து தான் கிடைக்குது. பைபிள்ல ஆதியாகமம் புத்தகத்துல இருக்கிற இந்த ஒரு வசனம் தான் ஏதேனோட புவியியல் அமைப்பை பத்தின முக்கியமான க்ளூவை நமக்கு கொடுக்குது. அதாவது ஒரு பெரிய நதி 4 கிளைகளா பிரியுது. அந்த 4 நதிகளோட பேர் என்னன்னு தெரியுமா? பெசான், கீகான், டைக்ரிஸ், அப்புறம் யூஃப்ரட்டிஸ். இந்த 4 பேர்கள் தான் பல நூற்றாண்டுகளா புதையல் தேடுறவங்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் வழிநடத்திட்டு வருது. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அந்த 4 நதிகள்ல 2 நதிகளை இன்னைக்கும் நம்மால அடையாளம் காண முடியுது. டைக்ரிஸ் நதியும் யூஃப்ரடிஸ் நதியும் இன்னைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது நம்ம தேடலுக்கு ஒரு சரியான தொடக்கத்தை கொடுக்குது. சோ நம்மகிட்ட இப்ப க்ளூஸ் இருக்கு. அடுத்ததா அந்த தோட்டம் எங்க இருந்திருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுற முக்கியமான இடத்த பத்தி பார்க்கலாம். ரெடியா இருங்க. ஆமாங்க, இந்த புவியியல் தடயங்களை வச்சு பார்க்கும்போது நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியுது. பல அறிஞர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க, ஏதேன் தோட்டம் ஒரு காலத்துல இந்த பகுதியில தான் இருந்திருக்கணும்னு. இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, அந்த இடம் நமக்கு தெரியும்னா அப்ப அந்த தோட்டத்துக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அது நம்ம கண்ணுக்கு தெரியல? என்ன நடந்திருக்கும்? வாங்க அடுத்ததா அந்த தோட்டம் ஏன் மறைஞ்சு போச்சுங்கிறதுக்கு சொல்லப்படுற 2 முக்கியமான தெய்வீக காரணங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஆதாரம் நமக்கு 2 தனித்துவமான காரணங்களை சொல்லுது. முதல்ல, ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா ஜீவ விருட்சத்துக்கு போற வழி தெய்வீகமா மூடப்பட்டுச்சு. 2வது, நோவா காலத்துல வந்த அந்த பெரிய வெள்ளப்பெருக்கு பூமியோட வரைபடத்தையே மாத்தி அந்த தோட்டத்தை பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா புதைச்சிடுச்சு. இங்கதான் விஷயமே மாறுது. நம்மளோட இந்த தேடல் வெறும் ஒரு மேப்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறத பத்தினது இல்ல. இது ஒரு பௌதீக தேடல்ல இருந்து ஒரு ஆவிக்குரிய புரிதலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, இப்போ நாம இந்த ஆய்வோட கடைசி அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது ஏதேனை பற்றிய ஒரு புத்தம் புதிய பார்வை. இந்த ஆதாரம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயமே ஒரு வரலாற்று மர்மத்தை பத்தி இல்ல. அது ஒரு பெரிய இறையியல் சம்பந்தப்பட்ட ரகசியம். இந்த ஆதாரத்தோட மைய கருத்தே இங்கதான் இருக்கு. அதாவது ஏதேன் தோட்டத்துல பாவத்தினால இழந்த முதல் ஆதாமுக்கும் அது ஆவிக்குரிய விதத்துல மீட்டு தர்ற 2ஆம் ஆதாமுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதேன் தோட்டங்கிறது இனிமே நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மறைவான இடம் கிடையாது. ஆனா அது விசுவாசத்தின் மூலமா நாம அடையக்கூடிய ஒரு வாக்குறுதியா மாறிடுச்சு. கடைசியா இந்த ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஏதேன்கிறது பூமிக்கடியில புதைஞ்சு போன ஒரு இடமா, இல்ல நமக்கு திரும்ப கிடைச்ச ஒரு பரலோக நிலையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.